வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ஓட டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து ஒரு வீடியோலையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஜாப் நேச்சர் என்ன, ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ரொமோஷன், அந்த டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், சரிங்களா, அந்த வேலையோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, மொத்தம் 76 டிபார்ட்மெண்ட்டே என்னவோ இருக்குது. நான் இதில் போட்டிருக்கேன். மேபி 1, 2 மிஸ் ஆகிருக்கலாம். ஆனால் போன குரூப் 4 கவுன்சிலிங்கில் நடந்தால் அத்தனை டிபார்ட்மெண்ட்டுமே நான் எடுத்திருக்கேன். டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரியல், நான் மினிஸ்ட்ரியல்னு 2ஆக பிரிக்கலாம். ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஜோனல் வைஸ், ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று நான் சொல்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன, ஜோனல் வைஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன, ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். கவர்மெண்ட் வேலைங்கிறதே எல்லா வேலையுமே நல்ல வேலை தான். சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் நல்லாயிருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே வேலை உங்களுக்கு நிறைய இருக்கும். சரிங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேலை கம்மியாக இருக்கும் அப்படின்னாலும் அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நோகாத இருக்கிற வேலையாக தான் இருக்கும். சரிங்களா? கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் முன்னேறுவாங்க. கஷ்டப்படாமல் ஜாலியாக இருக்க டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக முன்னேறுவாங்க. மற்றபடி கவர்மெண்ட் வேலைங்கிறது எல்லாம் ஒன்று தான். நமக்கு வேலை கிடச்சிருச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குங்க. எழுதின 20 லட்சம் பேத்தில் நமக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பட்டுக்குங்களே தவிர, ஐயோ எனக்கு இப்படி டிபார்ட்மெண்ட் வந்துருமே அப்படின்னு நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. ஐயோ நமக்கு மார்க் கம்மியாகிடுச்சு, நமக்கு இந்த மாதிரி மோசமான டிபார்ட்மெண்ட் வந்துருமோ அப்படின்லாம் நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான். எல்லா வேலையுமே கவர்மெண்ட் வேலை தான். அவங்க கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பெனிஃபிட்ஸ் வரும். ஜாலியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும். மற்றபடி இந்த வேலை நல்ல வேலை, இந்த வேலை மோசமான வேலைன்னு எந்த வேலையுமே கிடையாது. எல்லாமே ஒன்று தான். ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூனியர் ரெவென்யூ நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டிங்க கூட, ஜூனியர் ரெவென்யூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் சேல்ரி, பெனிஃபிட்ஸு எல்லாம் அதே தான் இருக்கும். சரிங்களா? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். சரிங்களா? மற்றபடி ஜூனியர் ரெவென்யூவில் இருந்து நீங்கள் கடைசியாக என்ன டிபார்ட்மெண்ட்டு, இதுதான் கடைசி டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே வேலை தான், ஒரே மாதிரியான ஜாப் நேச்சர் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்துட்டோம், இன்னொரு 10 மார்க் சேர்த்து எடுத்துருக்கலாமோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா வேலையுமே கவர்மெண்ட் வேலை தான். எல்லாமே நல்ல வேலை தான். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயிலில் வந்துட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு எதுவும் பிரிக்கல. அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் மொத்தமாக டிபார்ட்மெண்ட்டோட லிஸ்ட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன். இதை மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. டிபார்ட்மெண்ட் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். சரிங்களா? அடுத்து பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட், அதுக்கு அடுத்து டவுன் பஞ்சாயத்து யூனிட், அடுத்து ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அடுத்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், அடுத்து வந்து அர்ச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், அடுத்து பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அடுத்து சிவில் சர்வீசஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் பவானி சாகர், அடுத்து சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அடுத்து கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ். சரிங்களா? அடுத்து கமர்ஷியல் டேக்ஸஸ், இது வந்து ஜோனல். சரிங்களா? மொத்தம் 7 ஜோன். சவுத் டிவிஷன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், வெள்ளூர். அடுத்து கோஆப்ரேட்டிவ் ஆடிட், அது ஒன்று தான் ஜோனல் டிபார்ட்மெண்ட், ஜோனல் வைஸ் வர டிபார்ட்மெண்ட். அடுத்து கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட், காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டேட்டா சென்டர் டிபார்ட்மெண்ட், அடுத்து கவர்மெண்ட் சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட், எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். சரிங்களா? அடுத்து எவாலுவேஷன் அண்ட் அப்ளை ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ். ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்ங்கிறது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வரும். அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வரும். அப்புறம் எஜுகேஷனில் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் எல்லாமே ஸ்கூலில் வந்துடும். சரிங்களா? இவங்களுக்குலாம் வந்து என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்குன்னு சொல்லி இத்தனை ஸ்டேஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக் ஒன்று இருக்கும், அவங்களுக்கு வந்து இத்தனை ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கான என்னென்ன வாங்கணும், என்னென்ன கொடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி, அங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்குறது, பர்டிகுலர்ஸ் பார்த்துக்கிறது தான் இவங்களுக்கான வேலை. சரிங்களா?
அடுத்து ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட், அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட், இதெல்லாமே வந்து பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே வந்துடும். ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட், ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட், லீகல் ஸ்டடீஸ், லோக்கல் ஃபண்ட் ஆடிட், அடுத்து பப்ளிக் லைப்ரரிஸ், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட், மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் மியூசியம்ஸ், என்சிசி, பிரிசன்ஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ரீஹேலிபேஷன் டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷனே 2 வந்திருக்கு. அடுத்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், சரிங்களா. ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரீட்ரஸல், ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர், ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங், சுகர்ஸ் டிபார்ட்மெண்ட், சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் விங்கு, சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட், இதில் தான் வந்து சர்வேயர்லாம் வந்துடுவாங்க, சரிங்களா. அடுத்து செரிகல்ச்சர், ஸ்மால் சேவிங்ஸ் டிபார்ட்மெண்ட், சோசியல் டிஃபென்ஸ், டெக்னிக்கல் எஜுகேஷன், தமிழ் டெவலப்மெண்ட், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட், டவுன் பஞ்சாயத்து, டிரான்ஸ்போர்ட், ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், டூரிசம், அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ரெஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட்டு, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், இதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிபார்ட்மெண்ட் தான். அடுத்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி, கவர்மெண்ட் லீடர், சரிங்களா. மொத்தம் 75 டிபார்ட்மெண்ட், மேபி 1-2 மிஸ் ஆகிருக்கலாம். இது போன கவுன்சிலிங்கில் இருந்து எடுத்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் தான், சரிங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி as soon as possible நான் ஒரு வீடியோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவோட லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க.